Hi friends. இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாகவே சந்திச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்காரு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உயிர் இழந்திருக்காரு. இந்த இழப்பு மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும் ரொம்பவே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியோட ஒரு தலைவராக இருந்தார். கட்சியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். நிறைய நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருடைய பயணம் முழுவதுமே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இருந்தது. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு உயிர் இழந்திருக்காரு. இது மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய இறப்பை தாங்க முடியாம நிறைய தொண்டர்கள், நிறைய மக்கள் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதபடியே அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு ஏற்கனவே நிறைய நோய்கள் இருந்தது, சர்க்கரை நோய்கள் இருந்தது. அவருடைய கால் விரல்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி அவர் ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவரால் உடம்புக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. கேப்டன் அப்படின்னு சொன்னாலே அது நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் தான். ஸோ நம்ம சேனல் சார்பாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு உடல்நல குறைவாக இருந்தாலும் சின்ன சின்ன கட்சி மீட்டிங் எல்லாமே கேப்டன் வந்திருந்தாரு. ஸோ அவருக்கு நடக்க முடியாது. அவரை ஒரு தள்ளு வண்டியில் வச்சு தள்ளி தான் கொண்டு வருவாங்க. அவருடைய கடைசி கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவருக்காக ப்ரேயர் பண்ணுவோம். அவருடைய உடல் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போ இனி இறுதி ஊர்வலம், இறுதி சடங்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேக்சிமம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளாடி அவருக்கு இறுதி சடங்குகள் முடியும் அப்படின்னு நம்பப்படுது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக நிறைய நடிகர்கள், கட்சி தலைவர்கள், நம்ம முதலமைச்சர் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ நாமும் அவருக்கு நம்முடைய கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம்.